பேட் மாவட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், ஷான் வாட்சன் மொபைல்ஸ்ன்ற மாதிரி. இப்போ வந்து திடீர்னு 2 நாள் முன்னாடி என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்து மைனஸில் ஆகிடுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்து நான் கஸ்டமர் கேரில் கால் பண்ணும்போது நீங்கள் பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார். உடனே நான் பேங்க் கான்டாக்ட் பண்ணும்போது என்னோடய அக்கௌண்ட் வந்து -36 லட்ச ரூபா இருந்தது. என்னன்னு சொல்லி கேட்டேன், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்லி வந்திருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சார், எனக்கு எதுவும் மெயில் எதுவும் வரலையே சார் அப்படிங்கும்போது உடனே வந்து நான் செக் பண்ணி சார் உங்களோட பேன்லேயே இன்னொரு டூப்ளிகேட்டாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் எஸ்வி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் திருச்சியில் இருக்குது. நான் இருக்கிறது ராணிப்பேட் மாவட்டம், இது வந்து திருச்சியில் இது வரைக்கும் எனக்கு யாருமே தெரியாது, இந்த ஊருக்கு நான் வந்ததும் இல்லை. என்னோடய டாக்குமெண்ட் பேன் கார்டை வச்சு டூப்ளிகேட்டாக ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து 36 லட்ச ரூபா 36,30,000 வந்து டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. அது எப்படி தான் என்ன ஒன்றுமே புரியல. இது வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். என்னோடய வாழ்வாதாரமே வந்து சுத்தமாக இவங்க முடக்கிறாங்க. என்னை வந்து நீங்கள் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீங்கள் கட்டி தான் ஆகணும் சார் அப்படின்றாங்க. நான் இது சம்மந்தப்பட்டமாக சைபர் கிரைம்லேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சீக்கிரமாக அதோட நடவடிக்கை என்ன மாதிரி பல பேர் பாதிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் நேற்று கூட ஒரு மேடம் பார்த்திங்கன்னா இதே திருச்சியில் கலைவாணின்னு ஒரு மேடம், அவங்க வந்து கேஸு கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொருத்தர் சாதாரண மக்களே பாதிச்சுட்டே இருந்தால் நம்மளோட நிலைமை என்ன ஆகுதுன்றே தெரியல. சைபர் கிரைம் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? சைபர் கிரைமில் நான் ஆன்லைனில் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அக்செப்டட்னு சொல்லி மெயில் வந்துடுச்சு. ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் அவங்க ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோம், அன்ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க சார். இங்கேயும் நான் கொடுத்தேன், இங்கேயும் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன ஃபர்தராக என்ன வேணுமோ நீங்கள் அதை பாருங்கள், நாங்கள் ஃபர்தராக என்ன வேணும் பாருங்கள், நீங்கள் தான் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குன்றாங்க. 2009 எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ, சின்ன வயசில் ஃபோட்டோ, அது நான் HDFC பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ, அங்கே மட்டும் தான் அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதை வந்து என்ன வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ண, நீங்கள் வேறு எதாவது பண்ணியிருக்கீங்களா, எதாவது பண்ணிங்களா, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் உண்மையாக இருந்தால் நான் ஏன் ராணிப்பேட்டிலேருந்து நைட்டாக இந்த மாதிரி வந்து உடனே நான் திருச்சியில் இருக்க ஆஃபீஸை வந்து நான் ஏன் சந்திக்கணும்? பேங்க் தவிர வேறு எங்கே ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், நார்மலாக நம்ம ஜெராக்ஸ் எடுப்போம், ஃபோட்டோன்னும் போது நம்ம மற்ற இது தானே சார். பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு ஐசிஐசியில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, அது 2009 இருந்த ஃபோட்டோ அது. அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோடய பேன் நம்பர் வச்சு அப்போ தான் அவங்க ஐசிஐசியில் அவங்க அக்கௌண்ட்டில் என் நம்பர் வச்சு அந்த அட்ரஸ் வச்சு எனக்கு கேஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் 36 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கும்போது அவங்களோட அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணாங்க? இல்லை அது ஓப்பன் பண்ணுறாங்க இல்லைனா இருக்குது. ஆமாம், அது வந்து அவங்க அந்த அதிகாரி தான் சார் கேட்கணும். இந்த பாலக்கரை பிரான்ச்சில் தான் இவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது எங்கன்னு கேட்டால் இங்கே திருச்சியிலே இருக்க மெயின் ரோடு, மதுரை மெயின் ரோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை.